இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து கடைசி எக்ஸசைஸில் ரீசனிங் கான்செப்டில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குங்களா. ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் காம்பினேஷன் கான்செப்ட் ரிலேட் பண்ணி ஒரு சம் ஒன்று பார்த்துருப்போம். அது ரிலேட்டடான சம்ஸ் வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொஞ்சம் இருக்குது. ஓகே, ஒரு 5-6 சம் இருக்கும். அதை வந்து லைட்டாக டிஸ்கஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு சம் வந்து நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு சம் பாருங்களேன். ஃபஸ்ட்டு சம் என்ன சொல்லியிருக்காங்க, 3 பலவுள் தெரில் வினாக்களில் ABC மற்றும் D தெரிவுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஒரு MCQ டெஸ்ட் வந்து எழுத போகிறோம் சரிங்களா. அதில் மொத்தமாக எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கா, 3 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். 1 2 3 கொஸ்டின் இருக்குது. ஒவ்வொரு கொஸ்டின்லையும் எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. A B C D, A B C D, அதே மாதிரி A B C D, மொத்தமாக 3 கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டின்லையும் 4 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதில் நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த 3 கொஸ்டின் தெரிவுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹவு மெனி வேஸில் இந்த சாய்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ மொத்தமாக எனக்கு 4 ஆப்ஷன், அதுலேருந்து நான் என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணணும் கரெக்டாக. அப்போ 4C1, இதுவும் அதே மாதிரி தான். மொத்தம் 4 ஆப்ஷன் என் கையில் இருக்குது. அதுலேருந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நான் எடுக்க முடியும். அதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். 4C1னாலும் ஆன்சர் வந்து என்ன வரும், 4ன்னு தான் வரும். இதை வந்து அந்த வீடியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ எல்லாத்தையும் பெருக்கிடுங்க. 4 × 4 × 4 4 16, 16 நாளா 64ன்னு வரும். ஓகேவா, டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து பள்ளிகளுக்கிடையான வினாடி போட்டிக்கு பள்ளியின் சார்பாக ஒருவரை தேர்ந்தெடுக்க 26 மாணவர்கள் மற்றும் 15 மாணவிகளுக்கு ஆசிரியர் பயிற்சி அளிக்கிறார். இவர்களிலிருந்து ஒருவரை ஆசிரியர் தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வாய்ப்புகள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு காம்படிஷன் வந்து நடக்க போகுது. அதுக்கு வந்து டீச்சர் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. எத்தனை பேர்த்துக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்கன்னா, 26 மேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 15 ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் இவங்களிலிருந்து நான் ஒருத்தரை எடுக்கணும் அப்படின்னா எத்தனை விதமான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. இப்போ மொத்தமாக நம்ம கையில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 41 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள நம்ம என்ன பண்ணணும், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கணும். அப்போ 41C1ன்னு வரும் கரெக்டாக. அப்போ ஆன்சர் வந்து 41ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அடுத்து ஸோ இது வந்து பாருங்களேன், 6 உருக்கள் கொண்ட ஒரு கடவுள் சொல்லில். 6 உருக்கள் அப்படின்னா 6 கேரக்டர்ஸ். ஒரு பாஸ்வேர்டு வந்து நான் செட் பண்ணணும். அது எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கணுமா, 6 கேரக்டர்ஸ் இருக்கணும். சரிங்களா, 1 2 3 4 5 6 6 டிஜிட் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு நான் செட் பண்ணணும். அதுக்கு என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர்ஸ் ஆர் எனி ஆஃப் த ஆல்ஃபபெட். ஃபர்ஸ்ட் 2 பிளேஸை வந்து ஆல்ஃபபெட் வந்து எதுனாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இந்த 2 பிளேஸில் ஆல்ஃபபெட் எதுனாலும் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அண்ட் தேர்ட் கேரக்டர் இஸ் எனி ஒன் ஸ்பெஷல் கேரக்டர் லைக். இந்த தேர்ட் பிளேஸில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதில் வந்து 1 எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மொத்தமாக எத்தனை இருக்குன்னு பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ இந்த 10 இதில் இருந்து ஏதாச்சும் 1 வந்து நம்ம தேர்ட் பிளேஸில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிமைனிங் 3 இருக்கா. அண்ட் த லாஸ்ட் 3 கேரக்டர்ஸ் ஆர் எனி ஆஃப் த நம்பர் ஃப்ரம் 0 to 9. லாஸ்ட் 3 வந்து 0 to 9. இதுலேயும் எனக்கு டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்கும், 10 நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, இப்படி இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டை செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன லாஜிக் அப்படின்னா, 6 டிஜிட் இருக்கிற மாதிரி நான் ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணணும். அதில் மொதல் 2 பிளேஸ் வந்து ஆல்ஃபபெட் எதுனாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. தேர்ட் பிளேஸ் வந்து அவங்க பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி ஒரு 10 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஏதாச்சும் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் 3 கேரக்டர்ஸ் வந்து இந்த நம்பர்லேருந்து 1 எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, இதில் கொஸ்டின் வந்து நமக்கு எதுவுமே கொடுக்கல. இதில் 2 விதமாக கேட்கலாம். சரிங்களா, ஒன்று வந்து ரிப்பீட்டேஷன்,
repetitions are allowed. இன்னொன்று வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா repetitions are not allowed. இது வேற ஒன்றும் இல்லை. repetitions are allowed அப்படின்னா ஒரு தடவை யூஸ் பண்ணதை நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். repetitions are not allowed அப்படின்னா ஒரு தடவை யூஸ் பண்ணதை திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இதுக்கு எத்தனை பாசிபிள் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல் 2 பிளேஸ் என்னது நமக்கு ஆல்ஃபபெட். அப்போ மொத்தமாக என் கையில் 26 ஆல்ஃபபெட் இருக்கும். அதுலேருந்து நான் 1 எடுத்துக்கலாம். கரெக்டாக செகண்ட் பிளேஸும் அதே தான், 26 ஆல்ஃபபெட் இருக்கும். அதுலேருந்து 1 எடுத்துக்கலாம். ஓகே. தேர்ட் பிளேஸ் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த 10 ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லேருந்து 1 எடுத்துக்கலாம். ஓகே. ரிமைனிங் 3 பிளேஸ் என்ன இருக்கு, அந்த 0 to 9 நம்பர். அப்போ எல்லாமே 10C1 10C1 10C1. இது வந்து ஒரு தடவை யூஸ் பண்ண டிஜிட்டை நான் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து பாசிபிள். அப்போ 26 × 26 × 1 போட்டு 1 2 3 4 4 0 போட்டுருங்க. 26 எவ்வளோ வரும்னா 676 ஒரு 4 0. ஓகே. அப்போ 67,60,000 வரும். இது வந்து repetitions are allowed. இப்போ repetitions are not allowed அப்படின்னா ஆன்சர் என்ன வருதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி 6 டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்டு வந்து நான் செட் பண்ணணும். முதல் 2 பிளேஸ் வந்து என்னது நமக்கு ஆல்ஃபபெட். இந்த பிளேஸ் வந்து நமக்கு என்னது அவங்க கொடுத்த அந்த ஸ்பெஷல் 10 கேரக்டர்ஸ். இதில் வந்து 0 to 9. ஓகே. இங்கே வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணாத திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன வரும்னு பாருங்க. இப்போ மொதல் பிளேஸ் நான் ஃபில் பண்ணணும்னா என் கையில் எத்தனை ஆல்ஃபபெட் இருக்கும், 26 ஆல்ஃபபெட் இருக்கும். அதுலேருந்து நான் 1 எடுத்துக்கிடுவேன். கரெக்டாக. இப்போ இங்கனுக்குள்ளே நான் 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் எத்தனை ஆல்ஃபபெட் என் கையில் இருக்கும்னா 25 ஆல்ஃபபெட் இருக்கும். அதுலேருந்து தான் நான் 1 எடுக்கணும். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? இங்கே வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணதை இன்னொரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இங்கே யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை எடுத்து விட்டணும். அப்போ 25 தான் நம்ம கையில் இருக்கும். இங்கே 10. ஓகே. இங்கே என்ன இருக்கும், மொத்தம் 10 நம்பரு, அதுலேருந்து ஒரு நம்பர் நான் எடுத்தேன். இதில் 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ரிமைனிங்கு 9 நம்பர் என் கையில் இருக்கும். கரெக்டாக. இங்கே 2 நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா ரிமைனிங்கு 8 நம்பர் இருக்கும். அதுலேருந்து நான் 1 எடுப்பேன். ஓகே. இங்கே எல்லாமே 10 10 வரும். இங்கே அப்படியே குறைச்சிட்டே வரணும். ஓகே. ஏன்னா ஒரு தடவை யூஸ் பண்ணதை திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதை பெருக்கிடுங்க. 26 × 25 × 10 × 10 × 9 × 8. ஓகே. இது எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ பெருக்குனா என்ன வரும், 26 25 5030 மிச்சம் 3 2 10 13 12 மிச்சம் 1 5 0 5 6 5030 மிச்சம் 3 2 10 13 12 1 650 × ஒரு 2 0 9 8 72 இன்ட்டு ஒரு 72ங்களா. அப்போ மொத்தமாக எத்தனை 0 நம்ம கையில் இருக்கும், 1 2 3 0 இருக்கும். இப்போ 65 72 பெருக்கிடுங்க. 2 10 1 2 12 13 5 35 மிச்சம் 3 6 42 45 0 8 6 4 4 6 8 0. ஓகே. ஸோ அங்கே விட இங்கே கம்மியாக பாசிபிள் இருக்கும். இங்கே 67,60,000, இங்கே 46,80,000. ஓகே. ஏன்னா டிஜிட் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணல. ஓகே. இந்த மாதம் வந்து கொஞ்சம் முக்கியமாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து கொடுக்கப்பட்ட சுழல் சக்கரத்தினை இருமுறை சுழற்றும் போது கிடைக்கும் எண்ணை கொண்டு 2 இலக்க எண்களை அமைத்தால் எத்தனை விதமான 2 இலக்க எண்களை அமைக்க முடியும்? இலக்கங்களை மறுபடியும் பயன்படுத்த இயலாது. டிஜிட்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட், ரிப்பீட்டேஷன்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு ரெண்டுமே பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நான் ஒரு 2 டிஜிட் நம்பரை ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எத்தனை பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஓகே. மொத்தமாக என் கையில் எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 4 5 நம்பர் வந்து என் கையில் இருக்குது. ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து அவங்க கேட்டது பண்ணுவோம். ரிப்பீட்டேஷன்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்போது யூனிட் பிளேஸை நான் ஃபில் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எத்தனை நம்பர் இருக்குது,
5 நம்பர் இருக்குது, அதுலேருந்து நான் 1 எடுத்துக்கலாம். கரெக்டாக இங்கே ஒன்று ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை திருப்பி இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ ரிமைனிங் எத்தனை நம்பர் என் கையில் இருக்கும்? 4 நம்பர் இருக்கும். அதுலேருந்து நான் 1 சூஸ் பண்ணணும். அப்போ 4 × 5 ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 20ன்னு வரும். ஓகேவா? இதை அப்படியே பெருக்கிற வேண்டியதான். இதை ஃபில் பண்ணுறதுக்கு 5 வழி, இதை ஃபில் பண்ணுறதுக்கு 4 பாசிபிள். அப்போ 4 × 5 20 வரும். ஓகேவா? இதே இது ரிப்பீட்டேஷன்ஸ் ஆர் அலௌடு. ஒரு தடவை யூஸ் பண்ணதை திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டுலேயுமே 5 பாசிபிள் இருக்கும். இதுலேயும் 5 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், இதுலேயும் 5 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். அப்போ 5 × 5 ஆன்சரு 25ன்னு வரும். ஓகே, இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 8ஆம் வகுப்பில் உள்ள ஒரு கணித மன்றத்தில் MAT மற்றும் H என்ற 4 உறுப்பினர்கள் உள்ளனர் எனில் கீழ்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். கணித மன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் எத்தனை? கணித மன்ற தலைவர் மற்றும் உப தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம் இருக்கு சரிங்களா? அதில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? MATH அப்படின்னு சொல்லி 4 பேர் இருக்காங்க சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு கேப்டனை வந்து நான் எடுக்கணும் அப்படின்னா எத்தனை பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ என்ன வரும் நமக்கு? மொத்தமாக என் கையில் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. 4 பேர்த்துலேருந்து நான் எத்தனை பேர் எடுக்கணும்? ஒரே ஒரு கேப்டன் தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா மொத்தம் 4 வழியில் நான் எடுக்கலாம். கரெக்டாக? ஒன்று இவர் எடுக்கலாம், அல்லது இவர் எடுக்கலாம், அல்லது இவர் எடுக்கலாம், இவர் எடுக்கலாம். 4 இது வந்திருக்கா? ரெண்டாவது கொஸ்டின் பாருங்களேன், லீடர் அண்ட் அசிஸ்டன்ட் லீடர். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் வந்து நான் கேப்டனையும் சூஸ் பண்ணணும், வைஸ் கேப்டனையும் நான் சூஸ் பண்ணணும். அப்படின்னா எத்தனை பாசிபிள் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட்டு கேப்டன், அதுக்கப்புறம் வைஸ் கேப்டன். கேப்டனை சூஸ் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? மொத்தம் 4 பேர் என் கையில் இருக்காங்க, அதுலேருந்து நான் ஒருத்தரை எடுக்கணும். கரெக்டாக? இப்போ இங்கே ஒருத்தரை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மீதி எத்தனை பேர் என் கையில் இருப்பாங்கன்னா 3 பேர் தான் நம்ம கையில் இருப்பாங்க. கரெக்டாக? அவங்கள ஒருத்தரை நான் எடுக்கணும். அப்போ 4 × 3 ஆன்சர் வந்து என்ன வரும்னா 12 வழிகளில் கேப்டன் வைஸ் கேப்டனை நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, மொத்தம் எத்தனை பாசிபிள்? கேப்டன் வைஸ் கேப்டனை சூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை பாசிபிள்னா 12 பாசிபிள். கேப்டனை மட்டும் சூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை பாசிபிள்னா 4 பாசிபிள். ஓகேவா? அடுத்து பள்ளி மாணவர்களுக்கான 4 இலக்க வரிசை எண்ணில் முதல் இலக்கம் ABCD மற்றும் E என்ற 5 எழுத்துக்கள் ஏதாவது. என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரோல் நம்பர் கொடுக்க போகிறோம். ஓகே, அது வந்து எத்தனை டிஜிட்டில் இருக்கணுமா? 4 இலக்க. 1 2 3 4 இலக்கம். ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா இதில் ஏதாச்சும் ஒரு லெட்டர் இருக்கணும். ABCD E இதில் ஏதாச்சும் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறாங்க சரிங்களா? அண்டு எனி 3 டிஜிட்ஸ் ஃப்ரம் 0 to 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிமைனிங் உள்ள 3 பிளேஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா 0 to 9ல் எதனாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. கரெக்டாக? ஸோ இன் ஹவு மெனி பாசிபிள் வேஸ் கேன் த ரோல் நம்பர் பி ஜெனரேட்டட் எக்ஸப்ட் இதை மட்டும் ஒமிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இது வந்துச்சு அப்படின்னா இது வேண்டாம், இது ரோல் நம்பராக கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமைந்துள்ளது எனில் வரிசையை அமைப்பதற்கு எத்தனை விதமான வழிகள், எத்தனை பாசிபிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் இந்த 5 ஆல்ஃபபெட்டில் தான் நான் ஏதாச்சும் ஒன்று எடுக்கணும். கரெக்டாக? இப்போ மொத்தமாக எத்தனை இது இருக்கும்? 5 5C1 இன்ட்டு இங்கே வந்து எதுனாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 10 நம்பரில் 0 to 9ல் டோட்டலாக 10 நம்பர்ஸ் இருக்கும். இந்த 10 நம்பர்ஸை எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகலாம், ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லலை. அப்போ எல்லாத்துலேயும் எனக்கு 10 பாசிபிள் இருக்கும். 10 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுக்கலாம், 10 நம்பர்லேருந்து ஒரு நம்பரு இன்ட்டு 10C1. ஓகே, அப்போ எல்லாத்தையும் பெருக்கினா என்ன வரும்? 5000 வரும். அதுலேருந்து அவங்க சொன்னதை மட்டும் எடுத்து விட்டுருங்க. அவங்க ஒரு 5 இது வேண்டாம் அப்படின்னு இருப்பாங்க. 1 2 3 4 5 வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. அதை மைனஸ் பண்ணிடுங்க. பண்ண என்ன வரும்னா 4995 4995. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா லைட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் என்னன்னு சொல்லிடுறேன் சரிங்களா? ஸோ இங்கேயும் என்ன அப்படின்னா ஒரு 4 டிஜிட்டில் பாஸ்வேர்டு வந்து நம்ம ஒன்று செட் பண்ண சொல்கிறாங்க ஒரு நகை கடையில் சரிங்களா? அவங்க என்ன யூஸ் பண்ண சொல்கிறாங்க?
digits from 0 to 9, how many unique codes are possible? நீங்கள் ரெண்டு விதமாக ட்ரை பண்ணி பாருங்க. repetition allowed, repetition வந்து not allowed. ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன வருதுன்னு பாருங்கள். என்ன யூஸ் பண்ண சொல்கிறாங்க? 0 to 9. அப்போ 10 நம்பர்ஸ், இந்த 10 நம்பர்ஸை யூஸ் பண்ணி ரிப்பீட்டேஷன்ஸ் அலௌடு, ரிப்பீட்டேஷன்ஸ் ஆர் நாட் அலௌடு, ரெண்டுக்கும் ஆன்சர் என்ன வருதுன்னு செக் பண்ணிப்பாங்க. இதுதான் கடைசி சம்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக ஒரு 7 சம். இந்த 7 சம்மும் வந்து நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம்மு சரிங்களா. இது வந்து இது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இந்த 8ஆம் வகுப்பு இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயரில் நம்ம கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இது கேட்டதுனால இது ரிலேட்டடான சம்ஸ் வந்து நம்ம கேட்குறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இது கொஞ்சம் நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கலாம். எல்லாமே கொஞ்சம் சிம்பிள் தான், லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா, இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் வந்து நம்ம அப்பப்போ வீடியோவாக பார்க்கலாம் சரிங்களா. இது போக இன்னொரு நம்பர் சிஸ்டம் இருக்குது, இந்த ஃபிபனாக்கி சீரீஸு, லூகாஸ் எண்கள், அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கடைசி சம்மை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, அடுத்ததெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.